Krishna Godastuti 12th Shloka Shriman Venkatanathārya Kavitārkika Kesari Vedantacāryavaryo me Sannidhattam Sadahridi Jnānānandamayam Devam Nirmalaspadikākritim Ādhāram Sarvavidyanam Hayagrivam Upasmahe Prāyena Devi Bhavati Vyapadesha Yogat Godavari Jagatitam Payasa Punite यस्यां समेद्य समयेषु चिरं निवासात् भागीरथी प्रभृतयोपि भवन्ति पुण्याः. இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ராமநாம மகிமையை கோதாதேவி சொல்கிறா. திருப்பாவ பாசுரம் இன்றைய தின பாசுரத்தில் சுவாமி தேசிகன் கோதாதேவியினுடைய நாம மகிமையை சொல்கிறார். அதாவது கோதாவரி கிட்ட சீதா பிராட்டி சொல்லிட்டு போகிறாளாம், என்னை பற்றி ராமன் தேடின்னு வந்தார்னா நான் எப்படி போகிறேங்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறா. கிட்னாப் பண்ணிட்டு போகிறச்சு கதறிட்டு போகிறா. ஆனால் ராவணனிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினால கோதாவரி வாயே திறக்கலை, ஒன்றுமே சொல்லலை. அதனால என்னன்னா அதுக்கு அபகீர்த்தி வந்துடுது அப்படிங்கிறது. அந்த அபகீர்த்தி கோதாவரிக்கு போயிடுது. எப்படி நான் உன் மூலமாக போயிடுது அப்படிங்கிறார். ஏன்னா நீ அவதாரம் பண்ணதுக்கப்புறம் அந்த நதிக்கு உன்னுடைய பேரையை கொடுத்துட்ட. அந்த நதி உன்னோட பேரை வச்சுன்றது, கோதா அப்படிங்கிற பேர் வச்சுன்றதுனாலேயே அதுக்கு அபகீர்த்தி ஆகப்பட்டது போயிடுது அப்படின்னு சொல்கிறார். அதோடு இல்லை, இது உன்னுடைய பேரை வச்சுட்டுருக்கிறதுனால அதுக்கு அபகீர்த்தி போனதோடு இல்லாமல் அதுக்கு பெருமையும் ஸ்ரேயஸும் வந்துடுது அப்படிங்கிறார். ஏன்னா கங்கை மற்றும் இன்னும் பாகீரதி இந்த மாதிரி நிறைய நதிகள்லாம் என்ன பண்ணிடுதான், இந்த கோதாவரியோடு கலந்துண்டு அப்படியே அந்த கூட்டமாக இருக்க ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நாளில் எல்லா விசேஷ டயத்துலேயும் அத்தனை நதிகளும் கூட ஆரம்பிச்சிடுது. அப்போ அத்தனை நதிகளும் கூடினதுனால இன்னுமே தூய்மை ஆயிடுது. அப்பேற்பட்ட ஏற்றத்தை நீ இந்த நதிக்கு கொடுத்துருக்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் கோதாவரியில் கலக்க 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 அத்தனை நதிகளும் தூய்மை ஆயிடுது. அத்தனை நதிகளுக்கும் ஏற்றம் கிடைச்சிடுத்து. என்னது அது அசோசியேஷன் வித் கோதாவரி அப்படின்ற. அதெல்லாம் எப்படி கோதாவரிக்கு கிடைச்சிது? அபகீர்த்தியாக இருக்கக்கூடிய நதிக்கு இவ்வளோ ஸ்ரேயஸ் வந்ததுக்கு காரணம் என்ன? எல்லாம் அது உன்னோட பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால தான். இன்னொருத்தர் பேரை வச்சுட்டா நம்ம அடிமைன்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. கோதாவரி பெருமையாக உன்னோட பேரை வச்சுட்டதில்ல, நான் கோதான்னு வச்சுக்கிறேன்னு வச்சுட்டது இல்லையா, அதனால அதுக்கு அவ்வளோ பெரிய கீர்த்தி கிடைச்சிது. ஸோ கீர்த்திக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிறார். மேலே என்ன சொல்ல போகிறார் அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். சத்தமக்கமணி நீலா சாரு கல்லாரஹஸ்தா சரபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹு அலக வினிதாபி ஷக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்ம ஜானஹ கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம், தூப்பூல் நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம். தேங்க்யூ.